அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் உறுதிபட அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் இந்த லாக்அப் டெத் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கடந்த 28ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல்தான் அவரது மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்ததும் நான் மிகவும் வேதனையடைந்தேன் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் என்றும் இத்தகைய வழக்குகளில் பின்பற்றப்பட வேண்டிய சட்ட நடைமுறைகளின்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். துயர மரணத்தை அடைந்திருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினருடன் தான் தொடர்பு கொண்டு பேசியதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றுவதாகவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திடும் என நம்பிதான் மக்கள் காவல்துறையை நாடி வருகின்றனர். எனவே அவற்றை காப்பாற்றக்கூடிய வகையில் காவல்துறையுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.